Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான யூஸ்ஃபுல் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட். நம்ம இண்டோரில் வளர்க்கக்கூடிய செடியில் ஒன்று தான் இந்த ஸ்பைடர் பிளான்ட். இந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து எப்படி வளர்க்கலாம், அதை எப்படி வந்து ப்ரொபகேட் பண்ணி வைக்கலாம், அதுக்கு என்ன மாதிரியான அட்மாஸ்பியர் தேவை, எப்படியெல்லாம் வெயிலில் வச்சு வளர்க்கணுமா இல்லை வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு வளர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இண்டோரில் வளர்க்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளான்ட்னா இந்த ஸ்பைடர் பிளான்ட் தான். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சிருக்க முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பைடர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனிஷாக நல்லா புஷியாட்டு, அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரங்களில் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இது வந்து நம்ம சிலந்தி பிளான்ட்டுன்னு சொல்லலாம், சிலந்தி செடின்னு சொல்லலாம், ரிப்பன் பிளான்ட்டுன்னு சொல்லலாம். அப்படி நிறைய பேர் வச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து இண்டோரில் வளர்க்கக்கூடிய பிளான்ட் தான். நம்ம வீட்டில் அழகுக்கு செடி வைக்கணும், வாஸ்து பிளான்ட் வைக்கணும்னு நினச்சாலே நம்ம ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுறது மணி பிளான்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த மணி பிளான்ட்டை விட அதிகமான நன்மைகள் இந்த ஸ்பைடர் பிளான்ட்டில் தான் இருக்குது. இந்த ஸ்பைடர் பிளான்ட்டை வந்து நம்ம ஒரு வாஸ்து பிளான்ட்னு சொல்லலாம். நம்ம இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இண்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் வந்து நமக்கு அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கும் நம்ம வந்து க்ரீனிஷாக அதை பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும் மைண்டுக்குமே. அதுக்காகவே நம்ம இண்டோர் பிளான்ட்ஸ் வளர்ப்போம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வளர்க்குறதுக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி பில்டிங்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பைடர் பிளான்ட் வளர்க்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த பிளான்ட் வந்து ஒரு அழகுக்காக மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வைப்பும் கொடுக்கும். வீட்டில் வைக்கும்போது வாஸ்து பிளான்ட்டாகவும் இருக்கும். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க கார்பன் டை ஆக்சைடெலாம் எடுத்துகிட்டு அதிகமான ஆக்சிஜனை வெளியிடும். ஸோ வந்து நம்ம அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கும் போது நல்ல ஒரு புத்துணர்ச்சியாட்டு நம்மளும் நல்லா ஹாப்பியாக அதை பார்க்கும்போது க்ரீனிஷாகவும் நல்லா இருக்கும், மைண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்னு சொல்லலாம். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா நம்ம கேர் பண்ணலைன்னா டேமேஜ் ஆயிரும். இந்த பிளான்ட்டுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா லைட் ஷேடட் வெளிச்சம் தான் இருக்கணும். மெயினாக பார்த்திங்கன்னா நல்லா டைரக்ட் சன்லைட்லாம் வைக்கக்கூடாது. வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட இலை விளிம்பெல்லாம் பார்த்திங்கன்னா கருகிற மாதிரி ஆயிரும். தண்ணியுமே பார்த்திங்கன்னா அதிகமாக விடக்கூடாது, வீக்லி ஒன்ஸ் தான் விடணும். நம்ம விடும்போது நிறைய தண்ணி விட்டு அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த தொட்டியில் இருக்க தண்ணி வந்து அந்த ஹோல் வழியாக வெளியே வரது அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இந்த பிளான்ட்டுக்கு பெரிய அளவு ஃபர்டிலைசர் எதுவுமே தேவையில்லை. நம்ம நார்மலாக நம்ம மண்கலவை மிக்ஸ் பண்ணி வைக்கும்போதே கோகோபீட் கொஞ்சம் தொழு உரம், அந்த நம்ம மாட்டு சாணம் உரம், அது போக பார்த்திங்கன்னா மண் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாலே போதும். பெரிய அளவு இதுக்கு பராமரிப்பு தேவையில்லை. நம்ம எப்போவாச்சும் கொஞ்சம் நம்ம அதுக்கு அது உரம் கொடுத்தா போதும். இதில் பார்த்திங்கன்னா நல்லா புஷியாக வளர்ந்து வந்ததுக்கப்புறம் வந்து மேலேருந்து கொஞ்சமாக ஸ்டிக் மாதிரி வந்து கீழே பார்த்திங்கன்னா நிறைய பக்கு கிளைகள் மாதிரி நிறைய குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வரும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய வேர் விட்டுருக்க தெரியும். இதை கட் பண்ணி நம்ம தனியாக ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டோன்னா புதுசாக ஒரு ஸ்பைடர் பிளான்ட் நம்ம உருவாக்கலாம். இந்த மாதிரி சைட்லேயுமே வரும். அது போக பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்டு நம்ம நட்டு வச்சுருப்போம்ல, அதுலேயுமே பார்த்திங்கன்னா சைடில் நிறைய பிளான்ட்ஸ் வரும். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ பிளான்ட்ஸ்னாலும் அதுலேருந்து எடுத்து நம்ம வைக்கலாம். நான் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்ஸ்லேருந்தே நிறைய பிளான்ட்ஸ் எடுத்து கட்டிங் எடுத்து இதில் வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராகவே வந்துட்டுருக்கு. அதிலே பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வேர் விட்டு வந்திருக்கு. அப்படி இல்லை நம்ம கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வேர் விட்டதுக்கப்புறமும் நம்ம எடுத்து இந்த மாதிரி மண்ணில் வச்சுட்டா போதும், சூப்பராக வந்துடும். வீட்டில் இண்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறீங்களா, இந்த ஸ்பைடர் பிளான்ட் இல்லைனா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிளான்ட் வாங்கி வச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்னு கூட, மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும், நல்ல ஒரு வைப்பாகவும் இருக்கும் வீட்டில். இந்த பிளான்ட்டு எப்படி வளர்க்கணும், எப்படி பராமரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.